ஆக்சுவலாக அது ஆக்சிடென்ட்டே கிடையாது. இந்த டாட்டு தான் ட்ரக்கை ஓட்டிட்டு வந்து வேணும் இந்த காரை ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பான். அதை அவன் குனிஞ்சு எல்லாத்தையும் செக் பண்ணுற எல்லாரும் செத்துட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமாக அந்த ட்ரக்கையே வேற யாரோ ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அந்த டிரைவரை போய் போலீஸில் சரணாக சொல்லியிருப்பான். அந்த காருக்குள்ளே இருந்த எல்லாரும் உயிர் தப்பிச்சிருப்பாங்க. அந்த குழந்தையோட அப்பா மட்டும் இறந்து போயிருப்பாங்க. ஏற்கனவே இந்த குழந்தையோட அம்மா இறந்து போயிட்டாங்க. இப்போ அப்பாவும் இழந்துட்டு அந்த குழந்தை அனாதையாக நிற்கிறான். கண்டிப்பாக இது பிளான் பண்ண மர்டர் தான், ஆக்சிடென்ட் கிடையாது. அதனால சம்பவம் நடந்த இடத்துல ஏதாவது ஆதாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ண பார்க்குறாங்க. போலீஸ் சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரக்கை ஓட்டிட்டு வந்த டிரைவர் அவரே போய் சரண்டர் ஆனதுனாலையும் அவரோட ட்ரக்கில் இருந்த டேஷ் கேமரா வந்து ஒர்க் ஆகாததுனாலையும் இதை ஆக்சிடென்ட்டாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. போலீஸும் அவங்க பக்கம் சாதகமாக இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட யூனாவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த காருக்கு பின்னாடி வந்த வெஹிக்கிள் கிட்ட இருந்து அந்த டேஷ்போர்ட் கேமரா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கில் இருக்காங்க. ஹீராக்கு முழிப்பு வந்ததும் கீழே தான் அவருக்கு ஃபினரல் நடந்துட்டு இருக்கோம். அங்கே வந்து பார்த்து அந்த பாட்டிமாவை குழந்தை மட்டும்தான் இருப்பாங்க. தாய் தகப்பு எல்லாமே இந்த பொண்ணு எப்படி வளர போதும் அப்படின்னு நெஞ்சு பிடிச்சிட்டு இருக்கிற சமயத்தில் தான் இந்த கலெக்ஷன் கம்பெனி புது பேரில் மறுபடியும் வேற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. முதல்ல எஸ் கலெக்ஷன் கம்பெனியாக இருந்தது, இப்போ எஸ்பி கலெக்ஷன் கம்பெனியாக மாறி இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அந்த டேட்டு உட்காந்துட்டு இருக்கான். டேய் நீ தானே கார் கமுந்து கிடக்கிறப்போ எல்லாரும் இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணிட்டு போனதும் அப்படிங்கிறப்போ டேட்டு அசால்ட்டாக சமாளிக்கிறான். கூடவே நம்ம லாயரும் இருப்பாங்க. லாயர் சார் நீங்களே சொல்லுங்க, ஆதாரம் இப்படிலாம் பேசலாமா, அது தப்பு தானே அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம இந்த கேஸ் எடுத்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு வந்து போயிருக்காங்க ஹீரா. இந்த டாட்டூ ஜெயிலில் ஏற்கனவே இருந்த அந்த பேட் பர்சனை ரிலீஸ் பண்ணி கூப்பிட்டு வராங்க. இடப்பட்ட கேப்ல லாயரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெயான் வர சொல்லியிருப்பா. எதுக்காகனா எல்லா கேஸ் எல்லாம் எப்படி போகுது, இந்த ஆள் யார் பக்கம் சாதகமா இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஏன்னா இந்த லாயர் ஹீராக்கு சாதகமா இருக்கான் அப்படிங்கிறது நல்லாவே தெயானுக்கு தெரியும். ஆனா வந்த லாயர் தெயானை பயன்படுத்தி விட்டுடுறான். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஈஸியா உங்க அப்பாவுக்கு உயிரே போயிட்டா கூட அவரோட ஷேர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும்ட்டு, ஆனா செத்தா கூட அவர் ஷேர்ஸ் உங்களுக்கு வராம தான் அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயத்தை கிளப்பி விட்டுட்டு வர ஹீராவோட பேச்சை எடுத்து தேயானும் பயத்தை கிளப்புறா. ஹீரா எப்படி இருக்கா, நீங்க தான் அவ்வளவு ஹண்டிங் டாக்னு சொன்னீங்க, அவளை வச்சுதான் பல காரியங்களை சாதிக்க போறதாக சொன்னீங்க அப்படிங்கிறப்போ எதுவும் சொல்லாம அங்கிருந்து லாயர் வந்துருவாரு. ஆனா தேயா நம்மளை பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது லாயருக்கு புரிஞ்சிருது. அதுக்கப்புறமாக சேர்மன் லாயரை பார்க்க கூப்பிட்டு உன் அக்கா தானே சீமா, உன் அக்காவுக்கும் எனக்கும் ஒரு பையன் இருக்கு, அந்த பையனோட போட்டோ இதுதான், 11 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு பாக்ஸ் அனுப்பிச்சா, அதை இப்பதான் ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உண்மையை சொல்றாங்க. காணாம போன நம்ம அக்காவுக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. இப்போ அந்த பையனை வளர்த்துட்டு இருக்கிறது யாரு, ஹீரா தான். ஹீரா கனடால வச்சுதான் வளர்த்துட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைய கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்ட ரீதியா இருக்கிற எல்லா சிக்கலையும் தீர்த்துட்டு நீ தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டுனால லாயருக்கு கிளம்பிட்டு இருக்காரு. தன் ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் கால் பண்ணி சொல்றாங்க. இங்க நியூஸ் 9 சேனல் இருந்து நீங்க லைவ்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீராவை கூப்பிட்டு நேரடியாவே இன்டர்வியூ பண்றாங்க. இந்த இன்சூரன்ஸ் கம்பெனில நடந்த குளறுபடிகளை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமாக தான் ஹீராக்கு தெரிய வருது. ஏன்னா அவங்க கனடால ஒரு லேடி கிட்ட தான் அந்த பொறுப்பை படிச்சு பாத்துக்க சொல்லியிருப்பாங்க. ப்ராப்பரான சர்டிபிகேட்டோட வந்ததுனால வேற வழி இல்லாம உன் பையனை அனுப்ப வேண்டியதாக போயிடுச்சுமா அப்படின்னு சொன்னதும் போனது நம்ம புருஷன், அதாவது எக்ஸஸ்பன் அப்படின்னு நினைச்சிட்டு உயிரை கையில பிடிச்சிட்டு ஏர்போர்ட்டுக்கு வராங்க ஹீரா. ஃபுல் அண்ட் டீடைல் ஸ்டோரி பார்க்கணும் அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை விசிட் பண்ணுங்க.